நண்பர்களுக்கு வணக்கம். நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிஇ விவேக் 600 ஆம்ப் வந்து சர்வீஸ் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை, டெட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இல்லை நம்ம செக் பண்ணி பார்த்தால வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நம்ம அந்த ஸ்பீக்கர் சாக்கெட் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. அதேமாரி பார்த்திங்கன்னா அந்த டிரைவர் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த போர்டில் இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டர் 2 பர்ன் ஆகிடுச்சு. இது வந்து பர்ன் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த டிரான்சிஸ்டரில் ஏதாவது ஷார்ட் இருந்தனா தான் உங்களுக்கு வந்து பர்ன் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு. சைக்கிள் பாசிட்டிவ் சைக்கிள் ரெண்டுலேயும் ஒர்க் ஆகிறதுக்கு இது ஒரு சைடு போட்டிருப்பாங்க. ஒரு சைடு இந்த ப்ளூ கலர் ஒயர் வர சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரான்சிஸ்டர் வந்து ஷார்ட் ஆகிடுச்சு. இதில் போட்டுக்கக்கூடிய டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா 2N37713 இது வந்து போட்டிருக்கேன். இந்த 6 டிரான்சிஸ்டருமே உங்களுக்கு ஷார்ட்டு. இப்போ வந்து நம்ம இது எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அது பவர் ஆம்பிள் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எரிஞ்ச அந்த ரெசிஸ்டர் வேல்யூ வந்து தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இதில் சர்ச் பண்ணி பார்த்தேன். இங்கே என்ன போட்டிருக்காங்களோ அதே தான் இந்த சைடும் இருக்குது. அதனால் நம்ம வந்து இது வந்து 33 ohms, இது வந்து 47 ohms வந்து நம்ம போட்டோம்னா இந்த எரிஞ்ச அந்த ரெசிஸ்டர் வந்து அதே வேல்யூ வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு சைடு இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர் வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு. இந்த சைடு இருக்கிறது நல்லாயிருக்கு, இந்த சைடு இருக்கிறது வந்து போயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோனோ ஆம்பிளிஃபையர் தான், ஸ்டீரியோ கிடையாது, மோனோ ஆம்பிளிஃபையர் தான். இப்போ வந்து நம்ம இது எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஆடியோ இன்புட் கொடுத்துட்டு இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த 6 டிரான்சிஸ்டருமே வந்து உங்களுக்கு வந்து ஃபால்ட்டு. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புது டிரான்சிஸ்டர் வந்து நம்ம வாங்கிட்டோம். இது வந்து பெல் பிராண்டோடையது. அது 6மே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிசிபியில் மவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம ஆடியோ டெஸ்டிங் வந்து நம்ம பார்க்கலாம். இதில் எரிஞ்ச ரெஜிஸ்டர் எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டரோட அவுட்புட் எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். பேஸ் எலக்ட்ரிக் கலெக்டர் வச்சு ஓகே. அதேமாதிரி இன்னொரு சைடு வந்து நம்ம 3773 வந்து பார்த்திங்கன்னா பெல் கம்பெனி இருந்த ஒரு சைடு ஃபுல்லாக போயிருந்தது, பெல் கம்பெனி சேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த சைடு வந்து ஆல்ரெடி இருந்தது, இது ஓகே தான். இப்போ இதெல்லாமே லைன் கொடுத்துட்டு நம்ம ஆடியோ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஆம்பிளிஃபையரில் இந்த டிரைவர் செக்ஷனில் இருக்கிற ஃபால்ட் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அதேமாதிரி இந்த போர்டும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த லைன் எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து ரெக்டிஃபையர் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரெக்டிஃபையர் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 2 பிரிட்ஜ் ரெக்டிஃபையருமே ஃபால்ட்டு, அதையுமே சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம சவுண்ட் டெஸ்டிங் வந்து பார்க்கலாம். இப்போ லைன் கொடுத்தாச்சு, ஸ்பீக்கர் லைனு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது மாதிரி வீடியோ நம்ம சேனலில் தொடர்ந்து அப்லோட் செய்து கொண்டு இருக்கோம். இந்த வீடியோக்கு நான் கமெண்ட்டை வந்து கீழே தெரியுங்க. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம்.